ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரரின் விருந்தாவன பிரவேசத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது நேற்றைய உரையின் முடிவில் துளசி மாலை கீழே விழுந்ததும் திவான் வெங்கண்ணர் சிஷ்யர்களின் உதவியோடு விருந்தாவன வேலைகளில் மூழ்கினார் என்று நேற்றைய உரை முடித்து வந்தோம் அல்லவா? வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திரரின் சிரசு வரையில், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் சிரசானது நாம் பிருந்தாவனத்தை வெளியிருந்து பார்க்கும்போது கூர்மம், அதாவது ஆமை தெரியுமல்லவா, அந்த இடம் வரை சிரசு இறக்குமாறு உள்ளே அமர்ந்துள்ள இடம் வரை ஏற்கனவே தயாராகி வைத்திருந்த கற்களால் பிருந்தாவனம் நிரப்பப்பட்டது. சிரசுக்கு மேல் ஸ்ரீ லட்சுமி நாராயணமூர்த்தங்களான 1200 சாலா கிராமங்களால் பிருந்தாவனம் நிரப்பப்பட்டது. அதன் மேல் திவான் வெங்கண்ணரும் மற்ற சிஷ்யர்களுமாக சேர்ந்து சரியான அளவில் வெட்டி வைக்கப்பட்டிருந்த மாதாவரம் விசேஷ பலகை கல்லை எடுத்து பிருந்தாவனத்தை மூடினார்கள். வெங்கண்ணர் விக்கி விக்கி அழுதார். சிஷ்யர்களும் உடன் உதவினார்களே தவிர அவர்களும் குலுங்கி குலுங்கி அழுதார்கள். இருந்தாலும் அழுகையை அடக்கி கொண்டு மிருத்திகையை பிருந்தாவனத்தின் மேல் பரப்பினார்கள். ஸ்ரீ யோகேந்திரர் பிருந்தாவனத்துக்கு தீபாராதனை காட்டினார். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். கூடியிருந்த பக்தர்கள் எல்லாம் தாங்கள் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து விழுந்து வணங்கி எழுந்து, குரு ராகவேந்திரா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா, கிருஷ்ணா, கோவிந்தா, ராமா என்று பலவாறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த பிரதேசமே தெய்வ கோஷங்களால் நிரம்பி வழிந்து குலுங்கியது. ஸ்ரீ யோகேந்திரர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்துக்கு எதிரில் ஸ்ரீ சுவாமிகளின் விருப்பப்படியே ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ ராகவேந்திரரை சற்று நேரத்துக்கு முன்பு பார்த்தோம், இனி எப்போது பார்ப்போம், பார்க்கப் போகின்றோம் என்று அனைவருமே கண்கலங்கினார்கள். ஆனால் திடமான பக்தியோடு இருந்ததால் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்கலாம், பிரத்யட்சமாக காட்சி தருவார் என்பதற்கான ஆதாரபூர்வமான நிகழ்ச்சிகளை வரும் நாட்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ லட்சுமி நாராயணர், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ ராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ மகாலட்சுமி ஆகியோரின் சக்திகளை கொண்ட சாலா கிராமங்களை தனது சிரசின் மேல் பரப்பியபடி யோக நிலையில் ஜீவ சரீரத்துடன் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ ராகவேந்திரர் தமது பிருந்தாவன பிரவேசத்துக்கு பிறகும் எப்படியெல்லாம் மகிமைகளை நிகழ்த்தி வருகின்றார் என்பதையும் பார்க்க இருக்கின்றோம். பிருந்தாவன பிரவேசமாகும் இந்த நாளில் யாரும் துக்கப்படக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கோலாகாலமாக சமாராதனையைப் போல கொண்டாட வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதற்கேற்ப அன்று அங்கு கூடியிருந்த பக்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பிருந்தாவனத்தை வலம் வந்து மனமகிழ்வு பெற்று ஸ்ரீ சுவாமிகளின் விருப்பப்படியே மிகப்பெரிய சமாராதனையாக நடத்தினார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னபடியே ஒவ்வொன்றும் நடைபெற்று வருகின்றது. நாம் சொன்னது போலவே இன்னமும் ஜீவ சரீரத்துடன் பிருந்தாவனத்துக்குள் வாசம் செய்து வருகின்றேன் என்பதை உணர்த்துமாறு பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் வரும் அத்தியாயங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குடிகொண்டு வாசம் செய்து வரும் பிருந்தாவனத்தின் மகிமைகளை நம்மால் விளக்கிவிட முடியுமா? அனுதினமும் வேத பாராயணங்களுடன் சகலவிதமான அபிஷேகங்களும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சேவிப்பதும், பார்த்து பார்த்து புலங்காகிதம் அடைவதும், சோஸ்திரங்களில் துதிப்பதும், தியானத்தில் அமர்ந்து அகக்கண்ணால் காண்பதும், 100, 1000, கோடி என்று எண்ணற்ற பிரதர்ஷனங்களையும் பிரதர்ஷன நமஸ்காரங்களையும் அனுதினமும் அடையும் மகிமை வாய்ந்த இந்த பிருந்தாவனத்தின் அருமை பெருமை மகிமைகளை நாம் என்னவென்று சொல்லிவிட முடியும்? இந்த பிருந்தாவனத்தின் மிருத்திகை மகிமையினாலேயே அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்களையும் அடைந்து வருகின்றோம் நாம். அப்படிப்பட்ட பிருந்தாவனத்துக்குள் வாசம் செய்து வரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எப்பொழுதும் நமக்கு நல்லொரு புரிந்து கொண்டே இருக்கின்றார். பிருந்தாவன பிரவேசத்துக்கு பின் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தி வரும் அதி அற்புதமான மைசீலிருக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் நாளை உரையிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விழுந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.